இதுதான் பலாலி வீதி. ஆனால் பலாலி வரையும் போகவே முடியாது. மிக தவறான தகவல்களை ஜனாதிபதியை கொடுத்து இந்த பிரதேசங்களை சுவீகரிப்பதற்கு முட்கம்பி வேலிக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய வீடு ஒன்று இந்த காணியை சுவீகரிக்கிறதுக்கோ இழப்பீடு பெறுவதற்கோ நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் 34 வருடத்துக்கு முதல் வெளிக்கிட்டு 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பேரப்பிள்ளைகளும் வயது போனவர்களும் இனி இழப்பீடு கொடுத்தா சத்தம் போடாமல் இருப்பிடும். அப்படியான நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. இந்த செய்தியை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திரும்ப 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 ஏதோ விடயங்களை இந்த வீதிக்கே யாழ்ப்பாணம் பலாலி வீதி அப்படி என்பதுதான் பெயர். ஆனால் இந்த வீதியால பலாலி வரையும் போக முடியுமான்னு கேட்டா கிடையாது. அண்மையில பாதை மாத்திரம் தான் விடுவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த வசாவளான் பள்ளிக்கூடத்தை தாண்டி போகக்கூடிய அந்த வடிவில் இருக்கக்கூடிய சந்தி வரையும் இந்த பாதை மாத்திரம் தான் விடுவிக்கப்பட்டிருந்தது. அப்படியான நிலைமை தான் இங்க இருக்குது. இதுதான் பலாலி வீதி. ஆனால் பலாலி வரையும் போகவே முடியாது. அதில் போய் ஒரு வாகனம் திரும்புது பாருங்க. அதோட இராணுவத்தினுடைய தடுப்பெல்லைகள்லாம் போடப்பட்டிருக்குது. தேர்தலுக்கு முதல் தான் இப்படியான காணி விடுவிப்பு இப்படியான விஷயம் எல்லாம் பேசப்படும். அதுபோல இந்த வழிவடக்கில் குறித்தளவான காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாதை மாத்திரம் தான் விடுவிக்கப்பட்டது. பாதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான காணிகள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முள்ளு கம்பி எல்லாம் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் முள்ளு கம்பி அடித்து யாருமே போக முடியாத அளவுக்கு இப்போ இருக்குது. இராணுவ குடியிருப்பு வளாகம் என்ற பெயர் முன்னே சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாதை நேர போய் பலாலி வரையும் பயணிக்கும். ஆனால் விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற போர்வையில மக்களுடைய காணிகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அண்ணன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான், தேர்தலுக்கு முதல் இந்த பகுதியை விடுவிப்போம் என்று சொன்னது பாதையை மாத்திரம் தான் விடுவிச்சிருக்கிறோம். அதனால மக்களுடைய காணிகள்ல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. பாதை விட்டா மட்டும் பத்தாது, அவை இந்த காணியையும் விடுவிக்கணும் என்றது அந்த கோரிக்கை நியாயமானதாகத்தான் இருக்கிறது. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான காணிகளும் இதுவரையிலே விடுவிக்கப்படவில்லை. ஏன் இங்க நாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகமாக பேசப்படுது இந்த காணி தொடர்புல பிரச்சனை படுறாங்களுக்கு இழப்பீடு கொடுத்தா சத்தம் போடாம இருப்பிடும் அப்படியான நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அதை விட இதால போகக்கூடிய இந்த பலாலி ஒரு விமான நிலையம் சாதாரணமாக 80 பயணிகளை கொண்டிருக்கக்கூடிய விமானம் தரையிறங்கக்கூடியது தான் இப்போ இருக்குது. அப்படியான விமானம் தான் பிறகுது. அதை விஸ்தரிக்கிறது என்ற போர்வையில் மக்களுடைய காணிகளை தொடர்ந்து பிடிச்சு வைக்கிறது. அதை விட சுவீகரிக்கிறதுக்கான சில நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுது. அதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதனுடைய அடிப்படையில் என்ன நடக்குது, எப்படியான மனப்பதிவோட மக்கள் இருக்கணும், காணியை துளைச்சிருக்கக்கூடிய என்ன கருத்துக்களை சொல்லினோம்ன்றது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து மாத்திரம்தான் எளிதாக்கப்பட்டிருக்கிறதே தவிர மக்களுடைய அந்த அடிப்படை அபிலாஷைகள், தங்களுடைய காணிகளிலே தாங்க மீளக்கூடிய மறுதல் அல்லது தங்களோட காணியில வாழ்ற அந்த எண்ணம் அறவே அதுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் போக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மக்கள் பல்வேறுபட்ட தளங்களிலும் பல்வேறுபட்ட தரப்புகளிலும் தங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணி விடுவித்து தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு தாங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக. பல பேர் இங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருப்பீங்க, என்னன்னு சொன்னா இந்த நிலத்துல வாழ முடியாதுன்னு சொல்லி இடம்பெயர்ந்து போயிடக்கூடிய அந்த சூழல்ல இன்னுமே ஒரு 30-35 வருஷமா இந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பலாலில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். யாரும் இப்போதான் இந்த காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலி அனுப்புவீங்க. காணொலி தொடர்புலையும் இந்த பலாலி என்னோட உங்களுக்கு ஞாபகம் பெறக்கூடிய விஷயங்களை கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. வசாவளான் தாண்டி பயணிக்கிற போது இந்த இராணுவ தடுப்பு எல்லைக்கு அங்காலே செல்ல முடியாது. நேராக போனால் தான் பலாலினுடைய ஏனைய பகுதிகள் நோக்கி பயணிக்க முடியும். அதனால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேர் ஜெகநாதன், என்னுடைய இடம் பலாலி. கடந்த 31ஆம் தேதி ஜனாதிபதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்திருந்தார். அதற்கு நானும் உள்ளே சென்றிருந்தேன். அங்கு கதைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் இங்கு ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் உறுதியுள்ள காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அதே நேரம் இராணுவம் அந்த காணிகளை சுவீகரிப்பதற்கு அரசு அதிகாரிகள் பலருடைய உதவியோடு முயற்சி செய்கிறது. இது மிக பெரும் ஒரு ஊழல் அல்லது மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இது இருக்குது. விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் 2 பக்கங்கள்லேயும் இராணுவ முகாம்களுக்குரிய வேறுபட்ட விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அங்கே இல்லை. உண்மையில் பலாலி மட்டுமல்ல, வழிவடக்கில் 2500 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட இருக்கிறது. விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இராணுவம் இதை சுவீகரிப்பதற்கு கடும் முயற்சி எடுக்கிறது. இது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இந்த சரியான தகவல்கள் போய் சேராமல் ஜனாதிபதியும் அதற்கு
இராணுவ பாதுகாப்புகள் விமான நிலையத்துக்கு சுவீகரிக்க முடிந்தால் சுவீகரிக்க சொல்லி சொல்லவும் அதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் பொறுப்பு அந்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். விமான நிலையத்துக்காக இந்த மக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்டாலும் அதற்கு நேரடியாக பயணிக்க முடியாது. இது போன்ற வெவ்வேறுபட்ட பாதைகளூடாகத்தான் விமான நிலையத்துக்கு மக்கள் செல்ல முடியும். பலாலியில் இருக்கிற விமான ஓடு பாதையானது மொத்தமாக 2400 மீட்டர், கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீளமான விமான ஓடுபாதை பலாலியில் ஏற்கனவே இருக்கிறது. இதுவரைக்கும் இராணுவத்தாலும் சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையிலும் 1300 மீட்டர் நீளம் கொண்ட ஓடு பாதையில் தான் விமானங்கள் இறக்கப்படுகிறது. செழிப்பாய் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் வசிப்பிடங்கள் எல்லாம் முட்கம்பி வேலைகளுக்குள் சின்ன பின்னப்பட்டு கிடக்கிறது. அதை விட மொத்தமாக 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை அங்கே இருக்கிறது. ஆகவே ஓடுபாதையை காணி சுவீகரிக்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை. நாங்கள் பார்த்தோம்னா கட்நாயக்காவில் கூட 3400 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் போயிங் ரக விமானங்கள் இறக்கப்படுகிறது. அப்போ இந்த பலாலி விமான ஓடுபாதை தளத்தில் இவ்வாறான விமானங்கள் இறக்குவதற்கான ஓடுபாதை காணும். ஆனால் இப்போது இறக்கப்படுவது வெளியிலே 2 ஃபேன்கள் பூட்டப்பட்ட இன்ஜின்கள் தான் இங்கே இறக்கலாம். ஏனென்று கேட்டால் அதுகள் இந்த கல்லுகள் சல்லிகள் எல்லாத்தையும் இழுத்து அதை வெட்டிட்டு போயிடும். ஆனால் உள்ளே இழுக்கிற பெரிய போயிங் ரக விமானங்கள் இறக்குவதற்கு இதோ சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அல்ல. மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு சிதைந்து போயிடக்கூடிய இது போன்ற வசிப்பிடங்களுடைய எச்சங்கள் தான் சாட்சி. அந்த காணிகளுடைய நினைவுகளையும் அந்த இடத்துல வசித்திருக்கக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளையும் வெளியே இருந்து பார்த்து கண்ணீர் விட்டு செல்லத்தான் இந்த மக்களால் முடியும். உயரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவலரன்கள் முட்கம்பி வேலிகளுக்குள் அவர்களுடைய எதிர்காலமே அப்படியே சிதைந்து போயிருக்கிறது. இறங்கக்கூடிய அல்லது ஏறக்கூடிய போதுமான இடம் இருக்குது. அதை சுவீகரிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த காணியை சுவீகரிப்பதற்கு மிகவும் தந்திரமாக இராணுவமும் அதோடு சேர்ந்து பொறுப்பான அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தான் இதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த காணியை எப்படியாவது இராணுவத்துக்கு சுவீகரிக்க வேண்டும் என்று. அப்போ இதில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த காணியை சுவீகரிப்பது சம்மதம் தெரிவிப்பவர்கள் யார் என்று கேட்டால் அந்த மண்ணில் பிறக்காத 34 வருடத்துக்கு முதல் வெளிக்கிட்டு 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பேரப்பிள்ளைகளும் வயது போனவர்களும் இனி எங்களுக்கு அங்கே போக முடியாது, தாரதை வேண்டிக் கொண்டு குடும்பம் என்று தான் சொல்லுகிறார்கள். இது விமான நிலையத்துக்கு விஸ்தரிக்கிறதுக்குரிய காணி அல்ல. ஏனையவர்களுடைய மனப்பாங்கும் ஒரு சிலர் அது ஏமாற்றப்பட்டு இவர்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. என்ன எவ்வாறென்றால் இந்த விருப்பத்தோடு நாங்கள் காணியை சுவீகரித்தோம். இது மிக தவறானது. நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்கிறோம். மீள குடியமர்த்திய பின்பு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்யுங்கள். வெளியே வேலிகளால் எல்லையிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் உள்ளுக்கு முழுக்க இப்பிலிப்பில் பத்தையால மாத்திரம்தான் இருக்குது. அது தவிர இதுக்கு உள் வலயத்துல விவசாயம் செய்யக்கூடிய நிறைய நடவடிக்கைகள் கடந்த காலத்துல அவதானிக்கப்பட்டு பல பேர் பல்வேறுபட்ட ஆதாரங்களோடு வெளிப்படுத்தினவை. இந்த மக்களுடைய காணிகள் இந்த பேருந்து நிலையம் இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் தான் இதற்கு ஒரு சான்றாக அமையும். உள்ளே அவை வசிக்கக்கூடிய சில வீடுகள் மாத்திரம் எந்த விதமான சேதத்துக்கு உட்படுத்தப்படாமல் அப்படியே இருக்குது. மிச்சமெல்லாம் உடைக்கப்பட்டு அல்லது பகுதிகளில் அந்த பொருட்கள் எல்லாம் கலத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்றது இந்த இடத்துல பொதுவாக பார்க்கக்கூடியதா இருக்குது. நாங்கள் இங்கே கதைக்க வருகிற பொழுது கௌரவ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திரும்ப 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 ஏதோ விடயங்களை கதைத்து கொண்டார். நான் கதைப்பதற்கு ஒலிவாங்கியை கையில் வைத்திருக்கிறேன், ஜனாதிபதியிடம் அனுமதி கேட்டிருக்கிறேன், நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இங்கு குழப்பப்படுகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் கதைக்கப்படுகிறது. ஆனால் வெளிவடக்கில் 2500 ஏக்கர் காணி ஏராளமான மக்கள் இன்றும் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூட இஞ்சாலு பக்கம் எல்லாமே இந்த பச்சை வேலிகளால அல்லது வலைகளால அடைக்கப்பட்டிருக்குது. பெரிய அளவில் ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே முற்றுமுழுதாக விவசாய நடவடிக்கை செய்யக்கூடிய அந்த பகுதிகள். இதுக்குள்ளேயே விவசாயம் செய்துட்டு எங்களுடைய ஆக்கள் கொண்டு போய் சந்தையில கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை விட குறைந்த விலையில கொடுத்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வீதிக்கு இந்த பக்கம் விவசாய நடவடிக்கைகள் இருக்கிறது. இப்படி சிவத்த ஒரு மண், இந்த பலாலி மண் என்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இழப்பீடு பெற்றுக்கொள்வதற்கு எவருமே தயாரில்லை. அதற்கு நாங்கள் விட மாட்டோம். இதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். இந்த காணியை சுவீகரிக்கிறதுக்கோ இழப்பீடு பெறுவதற்கோ நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் விட மாட்டோம். ஏனென்றால் சுவீகரிக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது. 1300 இப்போ இது தெளிவாக விளங்கியிருக்கணும்.
1300 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் விமானம் ஏறுவதற்கு அது குறிப்பிட்ட நேரத்தில் ஏறிவிடும் கடலை நோக்கி. இறங்குகிற போது தளம்பாமல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தான் நீண்ட தூரம் ஓட வேண்டும். ஆகவே 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது. சொந்தமாக வாழிடங்களிலே வசிக்கக்கூடிய அல்லது வாழிடங்களை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அதை இழந்து விட்டு காணியற்றவர்களாக எதிரிகளாக அலைதல் என்பதை போல கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ள சர்வசாதாரணமாக சுகமுக வாழ்க்கை என்பதுதான் நடந்து கொண்டிருக்குது. இது நிறைய மக்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இவ்வளவு நீட்டுக்கு இப்படியான வேலிகள் மாத்திரமே அமைக்கப்பட்டு அதனால மக்களுடைய காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது அதிவிசேட வருத்தப்படி அதே போல பாராளுமன்றத்துல அமைச்சரவை கூட்டத்துல ஏற்கனவே இதுக்கு ஒரு அங்கீகாரம் பெறப்பட்டு இது விரிவாக்கம் சம்பந்தமாக எல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்களால அப்படியே கிடப்பில் இருந்தாலும் கூட இதை விடுவித்து இந்த மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஒன்று. இங்கே நான் நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட் சந்தி வரைக்கும் அப்போ 2.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஓடுபாதை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் டாடா இண்டிகோன்ற 80 பேர் கொண்ட விமானங்கள் தான் இங்கே இப்போ இறக்கப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு விமான நிலையம் தேவை. சர்வதேச விமான நிலையம் வந்தால் சந்தோஷம். ஆனால் அது தரப்போகிறது இல்லை. இதெல்லாம் பொய்யான விடயங்கள். இதை அவர்கள் தருவதற்கு யாருமே இல்லை. இங்கே வடக்கு அபிவிருத்தி என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். மிக கவலையான விடயம். அன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். ஏதோ விடயங்கள் கதைக்கிறார்கள். ஆனால் ஒரு 34 வருடமாக பல கிராமங்கள் பலாலி, தையட்டி, மயிலிட்டி, கட்டுவன் என்று சொல்லி ஏராளமான மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அகதி வாழ்க்கையை வாழ்ந்தோட இதுக்கு மிக கேவலமானது. அதுக்குள்ள உட்பற்றக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா முற்றுமுழுதாக விவசாயம் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள எல்லாம் வாழை செய்திருக்கு. இந்த முள்கம்பி வேலைக்குள்ளேயே வாழை உள்ளிட்ட ஏனைய விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதோட காய்கறி பயிற்சிகை இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்குது. கரண்ட் உள்ளிட்ட அந்த விஷயங்கள் ஏன்னா மக்கள் இதை விதைச்சு இதை ஒரு நல்ல நிலமா வச்சு அதன் மூலமாக பெரிய வருவாய். இதுல பாகலா புடோலா ஏதோ ஒன்று இதுல போட்டிருக்கிறோம். பைத்தங்கொடி இருக்குது. இப்படியான விவசாய நடவடிக்கைகள். ஊழல் இல்லாத அரசு, நேர்மை, மக்களுக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசினுடைய காலத்தில் எங்களுக்கு விடுபடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் அன்றைக்கு நடந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சு கொண்டோம். அதாவது இராணுவத்தோடு நாங்கள் முண்ட முடியாது, போராட முடியாது. நாங்கள் மக்கள், சாதாரணமான மக்கள். அவர்கள் மிக தந்திரமாக இருக்கிறார்கள். நான் பலாலியை சேர்ந்த பலாலி ரோட்டில் வசாவலான் ஜனாதிபதி கடந்த மாதம் அந்த இதுக்கு தேர்தலுக்கு முதல்ல வசாவலான் பாடசாலையில் இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கிற வசாவலான் சந்தையை தான் விட்டுருந்தேன். அதில் 2 பக்கம் இருக்கிற காணிகள் விடப்படவில்லை. இதில் மிக தெளிவாக எப்படி விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது என்பதை நாங்கள் அவதானியக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு பேருந்து நிலையம் மயிலிட்டி என்ற பெயரோடு இருக்குது. ஏதோ ஒரு உலங்கு வானூர்தி ஒன்றா வானில் ஏறுறது. அங்கே ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த வசாவலான் பள்ளிக்கூடம் கழிஞ்சு போவோம். மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு 1/2 ஏக்கர் காணிக்க ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அதை சுற்றி ஒரு 7-8 ஏக்கர் அநியாயமாக சும்மா இருக்கிறது. சும்மா வைத்திருக்கிறார்கள், தேவையில்லை. அதே போல் பலாலி ரோட்டுக்கு கிழக்கால இருக்கிற காணியில் விவசாய நடவடிக்கைகளை இராணுவம், நான் கடிதத்தில் தெளிவாக எழுதி வச்சுக்கிறேன், நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துவோம். பிரச்சனை இல்லை, நாங்கள் போகணும் என்றாலும் போவோம். நாங்கள் பல காலமாக இந்த இதில் 700 ஏக்கருக்கு மேலே விவசாயம். பலாலி விமான ஓடுபாதைக்கு வடக்கால கடற்கரை அண்டியும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பேரில் விவசாய நடவடிக்கை செய்யணும். பலாலி ரோடு கிழக்கால இதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு. ஆராய்ச்சிக்கு நாங்கள் பாதுகாப்புக்கு தங்களுக்கு இடம் வேணும். இங்கே எல்லாம் மிக பொய்யான இது வெளியில் கொண்டு வரப்பட வேண்டியது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலி அந்த பெயர் பலகக்கூடிய இந்த ஒரே ஒரு விமான நிலையத்துக்காகத்தான் இந்த காணிகள் எல்லாம் தொடர்ச்சியாக சுவீகரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. எவ்வளவு ஒரு துன்பியலான விஷயம். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஒன்று இதுக்குள்ள எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அபத்தமான விடயம். எங்களுடைய அரசியல்வாதிகள் இதை பேசலாம். பாராளுமன்றத்தில் போய் ஏதோ எல்லாம் கதைக்கிறாங்க. வடையை சாப்பிட்டுட்டு குரட்டை விட்டு நிறுத்திரோண்டதான் இவ்வளோ காலமும். நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதியும் பெறும்போது இப்படி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்குது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்கு போராடினோம், மாவட்ட கந்தசாமிகளுக்கு முன்னுக்கு போராடினோம், பலாலியில் சந்தியில் போராடினோம். இப்படியே எங்களுடைய போராட்டம் கச்சேரிக்கு முன்பாக திருப்பியும் 3 தலைமுறை. நான் நினைக்கிறேன் அந்த குணபாலசிங்கம் அப்படியானவர்கள் இறந்து விட்டார்கள். பலாலியில் கந்தையாண்ண, மயிலட்டியில் குணபாலசிங்கம், இப்படி ஒரு தலைமுறை இறந்து இப்போ போராடுகிறவர்களுக்கு 60 வயசு. இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இங்கால இவ்வளவு செம்மண் பூமியாக இருப்பதை போல மறுபக்கத்திலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது முள்கம்பி வேலிகளுக்குள்ள இருக்கிறது என்பதுதான்
மக்களுக்கு மிகப்பெரிய நெருடல். இதுல வந்து பத்தக்காடு அது மாத்திரம் தான் வெளியில இருந்து பாய்க்க தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள விவசாய நடவடிக்கை எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். இப்படியே போராடி போராடி நாங்கள் இறக்க வேண்டியதுதான் எங்களோட நிலைமை. நாங்கள் மக்கள் நாங்கள் வேறு ஒரு வன்முறைகளை நாங்கள் கேட்கல, வன்முறைக்கு நாங்கள் போக முடியாது. ஆகவே இந்த காணிகள் தேவையில்லாமல் வச்சிருக்கிறார்கள். 2500 ஏக்கர் இருக்கிறது. மைத்திரிபால சிறிசேனா 1500 ஏக்கர் விட்டுருக்கேன். நான் இந்த இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறேன். அடர்வனமாய் போயிருக்கக்கூடிய இப்படியான நிலங்கள் எல்லாம் மக்களிடம் இருந்திருந்தால் எப்படி செழிப்புமிக்க பூமியாக விவசாய விளைச்சல்களோடு செழிப்பான அவர்களுடைய வாழ்க்கையோடு சந்தோஷத்தோடு தங்களுடைய எதிர்காலம் குறித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கையோடு எப்படியெல்லாம் கடந்து போயிருக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்கத்தான் முடியுமே தவிர அதை தாண்டி வேறொன்றுமே இந்த மக்களால் இப்போது செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் இன்னும் நாங்கள் விட்டிருக்கலாம் அந்த காலத்தில். அதுவும் ஒரு நல்லாட்சி. எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட தவறு. அவர்கள் மீண்டும் இதே தவறை இந்த ஒரு நல்ல ஜனாதிபதியை இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார். அவர்கள் பல விடயங்களை எல்லாம் சுருக்கமாக செய்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஜனாதிபதி இருக்கிற காலத்திலும் இவர்கள் தவறு விடுகிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அதிகாரிகளும் என்று ஒரு நாள் தங்களுடைய ஏக்கங்களும் அபிலாஷைகளும் நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையிலே தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. மிக தவறான தகவல்களை ஜனாதிபதியை கொடுத்து இந்த பிரதேசங்களை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இதில் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் செத்தாலும் இந்த இடங்களை விட மாட்டோம். மற்றது இதெல்லாம் சிவப்பு மண், விவசாயம் செய்கிற பூமி. இதுக்கு மேலே நீங்கள் இந்த டஸ்ட்டுகளை போட்டு ரோட்டுகளை போட்டு விமான நிலையத்திலே அங்கால ஏற்கனவே டாக்ஸிவே தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எல்லாம் இராணுவத்தினுடைய இருக்கத்தக்கதாக அந்த ரோட்டுக்கு மேற்கால மக்களுடைய காணியை உயர் பாதுகாப்பு வலயத்தில் அடாத்தாக பிடித்து இந்தியாவினுடைய விமான சேவை சேர்ந்து செய்வதற்கான உரிமம் வழங்கப்பட்டது. இது மிக தவறான விஷயம். மக்களுடைய குற்றச்சாட்டுகளிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே விவசாயங்கள் செய்யப்பட்டு அவை மிகச்சிறந்த முறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெறுறது எங்களுக்கு சந்தோஷம். பொருத்தமான இடங்களை தெரிவு செய்யுங்கள். கற்பாறைகளோட மக்கள் விவசாயம் செய்ய வாழ முடியாத பல பிரதேசங்கள் இதே வழிவடக்கில் இருக்குது. தெரிவு செய்யுங்கள். தெரிவு செய்யாட்டால் நாங்கள் உங்களுக்கு இடங்களை கூட்டிக் கொண்டே காட்டுகிறோம். அச்சுவேலியையும் சங்கானையும் இணைக்கக்கூடிய அந்த பாதையில் கூட மக்கள் சுதந்திரமாக லாபகமாக பயணிக்க முடியாது. இப்படியாக சரிந்து போயிடக்கூடிய வீடுகள் அவர்களுடைய செழிப்பையும் எப்படி பெருமதியான வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும். இவ்வளவு சுற்றுவட்ட பகுதிக்கு உள்ளதான் இந்த பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பகுதி இருக்கிறது. மக்களுடைய காணிகள் பிடித்து வைக்கப்படுவது மாத்திரமல்ல, பெரிய அளவில் இராணுவ முகாம்கள் இருக்கிறது. இந்த முட்கம்பி வேலிக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய வீடு ஒன்று கூரை நிலையெல்லாம் கலட்டி சிதைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பக்கம் அதிகமாக வீடுகள் ஒன்று இருக்காது. இருந்தா இப்படியான நிலைமையில இருக்கும் என்றது வந்து மிக மிக மோசமான விஷயம். ஆட்ட வீடோ தெரியாது. இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல வந்து நிலை இல்லை, கதவில்லை, கூரை இல்லை, வேலி மட்டும் போட்டிருக்குது. வேலிக்குள்ள எப்படி இது களவெடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது பெரிய ஒரு கேள்வி. மக்களிடம் கொடுத்தால் விரைவாக அவர்கள் தங்கள் பாட்டிலேயே தாங்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொள்வார்கள். ஆனால் அப்படி கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ மனநிலையோ ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் இல்லாதவரை இப்படியான விஷயங்கள் என்பது சகஜமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கும். அல்லது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீதிக்கு ஒரு பக்கம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற பக்கம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜனாதிபதிகள் வருவதும் அவர்களை சந்திப்பதும் அவரிடத்தை கடிதத்தை கொடுப்பதும் அது பின்னர் கிடப்பில் போடப்படுவதும் மீண்டும் இதற்கான முயற்சிகள் செய்வதும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக துரதிர்ஷ்டவசமான விஷயமாக இந்த மக்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் சொன்னது போல தான் இந்த முட்கம்பி வேலைக்கு இந்த புறமாக இருந்து கொண்டு அதனுடைய ஏக்கங்களோடும் கவலைகளோடும் எண்ணற்ற எதிர்பார்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிற ஒரு விஷயம். நம்பிக்கையோடு போயிருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரியோ பிழையோ அந்த மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு நிறைவேற வேண்டும். நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் வழிவகைகள் சம்பந்தப்பட்ட தரப்புகளாலே அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிறைவேறுகிற நாளுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இறைவனையும் நாங்கள் இந்த மக்களுடைய விடிவுக்காக பிரார்த்தனை செய்யலாம்.